இன்னைக்கு நம்ம இந்த ஊரை தாராசுரம் அப்படின்னும் இந்த கோவிலை ஐராவதேஸ்வரர் கோவில்னும் கூப்பிடுறோம். ஆனா 800 வருஷத்துக்கு முன்னாடி இதை உருவாக்குன 2ஆம் ராஜராஜ சோழன் வச்ச உண்மையான பெயர் என்ன தெரியுமா? ஊரோட பெயர் ராஜராஜபுரம், கோவிலோட பெயர் ராஜராஜேஸ்வரம். காலப்போக்கில் புராண கதைகள் உள்ள வந்து நம்ம தமிழர்களோட உண்மையான பெயர்கள் எப்படி மறைக்கப்பட்டு மருவி போச்சு பாத்தீங்களா? ஆனா நம்ம உண்மையான வரலாற்றை நாம மறக்க விட மாட்டோம். வாங்க இந்த ராஜராஜேஸ்வரம் கோவில் இருக்கிற ஒரு 3D மாயாஜாலத்தை பார்ப்போம். கம்ப்யூட்டர் 3D சாஃப்ட்வேர்னு எதுவுமே இல்லாத அந்த காலத்துல புலிய மட்டும் வச்சு கல்லுல ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க நம்ம பழந்தமிழர்கள். இந்த சிற்பத்தை வலது பக்கத்துல இருந்து பார்த்தா ஒரு கம்பீரமான காளை மாடு மாதிரி தெரியும். அப்படியே கொஞ்சம் இடது பக்கம் நகர்ந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படும் விதமா துதிக்கையை தூக்கிய ஒரு யானை மாதிரி தெரியும். தலை ஒண்ணுதான், ஆனா 2 உடம்பு. இது மட்டும் இல்ல, இந்த கோவிலோட முன் மண்டபத்தை அப்படியே ஒரு பிரம்மாண்டமான தேர் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. சக்கரங்களோட இருக்கிற அந்த மாபெரும் மண்டபத்தை கல்லால செதுக்கப்பட்ட குதிரைகளும் யானைகளும் இழுத்துட்டு போற மாதிரி தத்ரூபமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு கல்லிலையும் ஒரு பிரம்மாண்டத்தையே செதுக்கி வச்சிருக்கார் 2ஆம் ராஜராஜ சோழன். எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துல இவ்வளவு நுட்பமான அறிவோடு வாழ்ந்த நம்ம பழந்தமிழர்களின் கட்டடக்கலை அறிவை நினைச்சா உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைக்குது. இந்த 800 வருஷத்து 3D மாயாஜாலத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இதே மாதிரி வேற எந்த கோவில்ல ஆச்சரியமான சிற்பங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறைக்கப்பட்ட இந்த உண்மையான வரலாற்றை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல மிரட்டலான உண்மைகளை தெரிஞ்சுக்க நம்ம பவன் 4U சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.